வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு பெரிய சினிமா சர்ச்சை பத்தி. நடிகர் மடம்பட்டி ரங்கராஜ், இப்போ அவரு பேரு தான் ஹாட் டாபிக். ஒரே நேரத்துல 2 குடும்பம், குழப்பமான போஸ்டுகள், இப்போ போலீஸ் கம்ப்ளைண்ட் வரைக்கும் போயிருக்கு. இந்த சிக்கலான கதைக்குள்ள உண்மையில என்னதான் நடந்தது, வாங்க விரிவாக பார்க்கலாம். இது காதலா இல்ல வெறும் பொய்யா? இந்த ஒரு கேள்விதான் இப்போ எல்லார்கிட்டயும் இருக்கு. சோஷியல் மீடியாவில் ஆரம்பிச்ச ஒரு லவ் ஸ்டோரி எப்படி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் இவ்ளோ பெரிய புயலை கிளப்புச்சு? இப்போ இந்த முழு கதையிலையுமே ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் வந்திருக்கு, ஒரு சட்ட ரீதியான திருப்பம். அதுதான் இந்த மொத்த விஷயத்தையுமே அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிருக்கு. ஆமாங்க, நீங்க கேக்குறது கரெக்ட் தான். ஸ்டைலிஸ்ட் ஜாய் கிரிசில்டா ஆக்டர் மடம்பட்டி ரங்கராஜ் மேல போலீஸ்லயே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இதுதான் இந்த கேஸ்ல இப்போதைக்கு நடந்த மிகப்பெரிய ஒரு விஷயம். இந்த கம்ப்ளைண்ட் சாதாரணமானது இல்ல. இதுல இருக்கிற சீரியஸ்னஸ் என்னன்னா, ஜாய் பிரெக்னண்டா இருந்தப்போவே ரங்கராஜ் தன்னை ஏமாட்டிட்டாருன்னு அவங்க குற்றம் சாட்டிருக்காங்க. இதனால இது இனிமே ஒரு பர்சனல் பிரச்சனை மட்டும் கிடையாது, இதுக்கு கடுமையான சட்ட விளைவுகள் இருக்கு. சரி, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. சோஷியல் மீடியால ஷேர் பண்ண ஒரு காதல் கதை எப்படி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போச்சு? இத நாம புரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் டைம்ல பின்னாடி போகணும். என்னென்ன நடந்ததுன்னு வரிசையா பார்க்கலாம். கடந்த சில மாசமா நடந்த இந்த குழப்பமான சம்பவங்களை ஒன்னொன்னா பார்த்தாலே போதும், இந்த பிரச்சனையோட முழு படமும் நமக்கு தெளிவா புரிஞ்சிடும். இந்த டைம்லைனை கொஞ்சம் கவனிங்க. ஜூலை 26ஆம் தேதி ஜாய் அவங்களோட கல்யாணத்தையும் 6 மாச கர்ப்பமா இருக்கிறதையும் அனௌன்ஸ் பண்றாங்க. அதுக்கு கொஞ்ச நாள்லயே ஆகஸ்ட் மாசம் ரங்கராஜ் அவரோட முதல் மனைவி ஸ்ருதி கூட ஒரு பொது நிகழ்ச்சிக்கு வராரு. அப்புறம் என்ன, ஆகஸ்ட் 29 ஜாய் நேரா போலீஸ்ல போய் புகார் கொடுக்கறாங்க. பாத்தீங்களா, ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தமே இல்லாத முரணான இந்த சம்பவங்களால தான் இவ்ளோ பெரிய குழப்பமே ஆரம்பிச்சது. இந்த பிரச்சனையோட ஆணிவேரே இந்த 2 பெண்களோட நிலைப்பாடுதான். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஜாய் தன்னை மிஸ்ஸஸ் ரங்கராஜ்னு சொல்லி பேபி லோடிங்னு போஸ்ட் போடுறாங்க. அதே சமயம் இன்னொரு பக்கம் ரங்கராஜோட முதல் மனைவி ஸ்ருதி அவங்க 2 குழந்தைங்களோட இருக்கிற குடும்ப போட்டோக்களை தொடர்ந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரே ஆளை சம்பந்தப்படுத்தி 2 பேர் இப்படி பப்ளிக்கா பண்றதுதான் எல்லாரையும் குழப்பத்துல ஆழ்த்துச்சு. சரி, இவ்ளோ பிரச்சனைகள், இவ்ளோ குழப்பங்கள் நடந்துட்டு இருக்கு. ஆனா இதுக்கெல்லாம் காரணமான நடிகர் ரங்கராஜ் என்ன பண்றாரு? இன்னைக்கு வரைக்கும் அவர் ஒரு வார்த்தை கூட பேசாம மௌனமா இருக்காரு. அவரோட இந்த அமைதிதான் இன்னும் பல கேள்விகளையும் வதந்திகளையும் அதிகமாக்குது. ஓகே, இது வரைக்கும் என்ன நடந்ததுன்னு பாத்துட்டோம். இனி அடுத்து என்ன நடக்க போகுது, உடனடியா என்ன விளைவுகள் வரும், எந்தெந்த கேள்விகளுக்கு பதில் கிடைச்சே ஆகணும், அத பத்தி இப்ப பார்க்கலாம். அப்போ இப்போதைக்கு யார் யார் என்ன நிலையில இருக்காங்கன்னு பார்க்கலாம். ஜாய் சட்டப்படி நடவடிக்கைய ஆரம்பிச்சுட்டாங்க. ரங்கராஜ் இன்னும் மௌனம் கலைக்கல. முதல் மனைவி ஸ்ருதி நான் தான் அவரோட மனைவிங்கிறதுல உறுதியா இருக்காங்க. இதனால எல்லாரோட கவனமும் இப்போ சட்ட ரீதியான விசாரணை மேலதான் இருக்கு. இந்த முழு பிரச்சனையிலையும் ஒரு முக்கியமான சட்ட சிக்கல் இருக்கு. அதுதான் இருதார மணம், அதாவது பிகாமி. சிம்பிளா சொல்லணும்னா, ரங்கராஜ் அவரோட முதல் மனைவி ஸ்ருதிய சட்டப்படி விவாகரத்து பண்ணாமலேயே ஜாய கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா? இந்த ஒரு கேள்விக்கான பதில்ல தான் இந்த மொத்த கேஸோட எதிர்காலமே இருக்கு. அப்போ இனிமே என்ன நடக்கும்? நாம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் 3. 1, போலீஸ் விசாரணை. ஜாய் கொடுத்திருக்கிற புகார், ஆதாரங்கள் எல்லாத்தையும் போலீஸ் விசாரிப்பாங்க. 2, சட்ட ரீதியான தெளிவு. ரங்கராஜோட முதல் திருமணத்தோட நிலைமை என்ன, டைவர்ஸ் ஆச்சா இல்லையாங்கிறது ரொம்ப முக்கியம். 3, பொது அறிக்கை. ரங்கராஜ் இல்லனா ஸ்ருதி இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் அதிகாரப்பூர்வமா ஒரு விளக்கம் கொடுக்கணும்னு எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. கடைசியா நம்ம எல்லார் மனசுலயும் நிக்கிற கேள்வி இதுதான். இது சட்டப்படி ஒரு குற்றமான இருதார மணமா, இல்ல இது வெறும் தனிப்பட்ட உறவுல நடந்த ஒரு நம்பிக்கை துரோகமா? இந்த சட்டத்துக்கும் உணர்வுக்கும் நடுவுல நடக்கிற இந்த போராட்டத்துக்கு உண்மை என்னன்னு தெரிய வர்ற வரைக்கும் நாம காத்திருந்துதான் பார்க்கணும்.